கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்திய செப்பல் அவரோட ரூம்ல இருந்து எடுத்து இப்போ அவரோட நினைவா அவங்க குடும்பத்தார்கள் ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வெளிவந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ரூமை சுத்தம் செய்ய அவங்க வீட்டு பணிப்பெண்கள் போயிருக்காங்க. அப்போ அவரோட ரூமை கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட்டிலுக்கடியில் அவரோட செப்பல் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு செப்பல் அப்படிங்கிறது நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரண செப்பல் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்களுக்கு சர்க்கரை அளவு கூடி போய் உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிருந்துச்சு. அப்போ அவரோட கால் விரல்கள் அகற்றம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லவே அந்த ஒரு டைம் அந்த ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் அவர் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பிரத்யேகமாக அவருக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு செப்பல் தான் அந்த செப்பல். அதை தான் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க கேப்டன் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. அவரோட இறப்புக்கு பின்னர் அந்த செப்பல் கட்டிலுக்கு அடியிலே இருந்திருக்கு. அதை தான் சுத்தம் பண்ணும் போது எடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட காட்ட அவங்க அந்த ஒரு செப்பலை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாகி அழுதுருக்காங்க. மேலும் அந்த ஒரு செப்பலை பத்திரமா வச்சிருக்காங்க. எப்படி கேப்டன் அவர்கள் பயன்படுத்தின கண்ணாடி, அந்த செயின், இதை தாண்டின அவரோட கைக்குட்டை அப்படின்னு முக்கியமான பொருட்களை அவரோட நினைவாக வச்சிருக்காங்களோ அதே மாதிரி கடைசி காலத்தில் அவர் பயன்படுத்தின இந்த ஒரு செப்பலை அவரோட நினைவா இந்த செப்பலை அந்த பொருட்களோட சேர்த்து இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. கேப்டன் அவர்களோட நினைவுகளை எதன் மூலயமா பார்க்க முடியுமோ கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அதை தான் இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்திலையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. கேப்டன் அவர்கள் என் கூட கடைசி 10 வருஷத்தில் ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்தார். ஒரு தாய் எப்படி குழந்தையை பிரிஞ்சு எங்கிட்டும் இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் நான் அவர் கூடவே இருந்தேன். எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டேன். எவ்வளவு தூரம் போனாலுமே சரி நைட்டானா வந்துடுவேன், அவர் கூட தான் இருப்பேன். இந்த 1 மாதம் அவர் இல்லாமல் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. கேப்டன் அவர்கள் நம்ம விட்டு எங்கேயுமே போகலை, நம்ம கூட தான் இருக்காரு, உங்கள் கூட தான் இருக்காரு. நீங்கள் இதுக்கப்புறம் அவருக்காக என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ நல்லது, அந்த நல்லது எல்லாத்துலேயுமே கேப்டன் அவர்கள் இருப்பார். என்ன நீங்கள் பூவும் பொட்டோடையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அவர் ஆஸ்தான அந்த திருநீரை தான் நான் வச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். அந்த திருநீரை மட்டும் அவர் ஞாபகமாக நான் வச்சிருக்க போகிறது கிடையாது. இதற்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதையும் இதுக்கப்புறம் நான் செய்வேன். கேப்டன் அவர்கள் நமக்கு ஒரு தங்க பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த தங்க பாதையில் அவர் பண்ண எல்லாத்தையும் அவர் பின்னாடியே நம்மளும் பண்ணணும். நான் எனக்கு அடுத்து என் பையன், நீங்கள் உங்களுக்கு அடுத்து உங்கள் பையன் அப்படின்னு தலைமுறையாக இந்த நல்லதை நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப்டனும் சரி அவர்களோட தொண்டர்களும் சரி சூழ்ச்சி தெரியாதவங்க. நமக்கு சூழ்ச்சி, பொறாமை, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்குறது எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த வழியை தான் நாமளும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறோம். கேப்டன் அவர்களோட பேர் காலத்துக்கும் நிலைச்சிருக்க மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், அவர் பேரை காப்பாற்றணும். நான் ட்ரஸ்ட்டு கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவரை பற்றி ஏராளமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்தது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.